வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். நம்மளுடைய லாஸ்ட் செஷன்ல நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணோம். இந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்மளுடைய பேக் எண்ட் அதாவது சர்வர் சைடு வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்த ஃபார்ம்ல நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம், நேம், இமெயில், எம்ப்ளாயி ஐடி, இந்த 3 டேட்டாவுக்கான ஸ்கீமா கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதாவது அது மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மங்கூசி லைப்ரரி இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நாம ஹேண்டில் பண்ணக்கூடிய மாடலை பேஸ் பண்ணி அந்த டேட்டாவை அது டேட்டா பேஸ்க்கு புஷ் பண்ணும். ரைட், அந்த டேட்டாவை சர்வர் சைடுக்கு புஷ் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மங்கூசி ஸ்கீமா வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பேக் அண்ட் கோடு போயிட்டு நீங்க ஒரு டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்ணுங்க, மாடல்ஸ். இந்த மாடல் டைரக்டரிக்குள்ள ஸோ நம்ம ஸ்கீமா கிரியேட் பண்ண போறோம். ரைட் கிளிக், நியூ ஃபைல், எம்ப்ளாயி டாட் ஜேஎஸ். ரைட், ஸோ இப்போ ஸ்கீமாவுக்கான ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, டாக்குமெண்டேஷனே ரெஃபர் பண்ணலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ மங்கூசியை வந்து இம்போர்ட் பண்ணணும். ரைட், அதுக்கு அடுத்தது ஸ்கீமா கிரியேட் பண்ணுறதுக்கு த பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அடுத்தது இந்த ஸ்கீமாவை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும். ரைட், இது நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ மங்கூசி, அடுத்தது மங்கூசிலேருந்து ஸ்கீமா. நெக்ஸ்ட் வந்து ஸ்கீமா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஸ்கீமா ஆப்ஜெக்ட்ங்கிறது லெட் எம்ப்ளாயி ஸ்கீமா ஈக்குவல் டு நியூ, நீங்கள் இங்கே கூட இம்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, இதை வந்து யூஸ் பண்ணணும். பிராக்கெட் கர்லி பிரேசஸ். இந்த ஸ்கீமா ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் இருக்கு இல்லையா, நம்ம ஃபார்மில் என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஸ்கீமாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஸ்கீமா ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னா, நேம், இமெயில், எம்ப்ளாயி ஐடி, இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கீமா ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நேம் கோலன் டைப். நிறைய டைப்ல நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கலாம். இப்போ டேட்டா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபைன் பண்ணும்போது பண்ணலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெக்வர்டுனா நம்ம அதுக்கான ஃபீல்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மங்கூசி வந்து ஹேண்டில் பண்ணுறது கம்ப்ளீட்டாக நீங்கள் டாக்குமெண்டேஷன் பேஸ்டு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இங்கே ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ நேம் டைப் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரிங். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இமெயில், ரைட், அதுவும் ஸ்ட்ரிங் டைப்பு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹேண்டில் வந்து எம்ப்ளாயி ஐடி. ஸோ இந்த எம்ப்ளாயி ஐடியை ஹேண்டில் பண்ணும்போது ஸோ இதோடைய டைப்பு பார்த்துட்டிங்கன்னா ஐடி அப்படிங்கிறப்போ அது ஸ்ட்ரிங்காகவும் மேனேஜ் பண்ணலாம். ரைட், பட் நம்ம வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது நம்பராக நீங்கள் வந்து இதுதான் நம்ம வந்து ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து தான் இந்த டைப்பு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்காகவும் மேனேஜ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஒருவேளை எம்ப்ளாயி ஐடியில் வந்து ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா, இல்லை ஃபுல்லி நம்பர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்பர் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது வந்து டிபெண்ட் அப்பான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான டேட்டாவை ஹேண்டில் பண்ணுற பொறுத்து அதோடைய டேட்டா டைப் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கலெக்ஷன் நேம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் தான். கலெக்ஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம பேசிக்காக டேட்டா பேஸில் வந்து டேபிள்னு சொல்லுவோம். மாங்கோடிபிங்கிறது கலெக்ஷன், அதில் தான் நம்ம டேட்டாலாம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா எம்ப்ளாயி. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு மங்கூசி டாட் மாடல். ஸோ உங்கள் மாடலில் 2 பேராமீட்டர். ஒன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மாடலுடைய நேம், அந்த மாடலுக்கான ஸ்கீமா. ஸோ நீங்கள் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா எம்ப்ளாயி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இது மாடல் நேம். அடுத்தது ஸ்கீமாங்கிறது நம்ம இங்கே டிஃபைன் பண்ண ஸ்கீமா. ஸோ இதெல்லாம் கொடுக்கணும். ரைட், ஸோ உங்கள் கலெக்ஷனில் வந்து எம்ப்ளாயி ஸ்டோர் ஆகும். உங்கள் மாடலோட நேம் வந்து எம்ப்ளாயி. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது உங்கள் டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் ஆகக்கூடிய நேம் வந்து எம்ப்ளாயீஸ். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மாடல். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வேணால் இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் இ அப்படின்னு கொடுக்கலாம். மாடல் எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் அப்பர் கேஸ் கொடுக்குறது வந்து குட் ப்ராக்டிஸ். ரைட், இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் செக்ஷனில் இந்த ஸ்கீமாவை பேஸ் பண்ணி நாம் வந்து சர்வர் சைட் கோடை எழுதணும். தேங்க்யூ.